ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பன் அகாடமி. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா தாரா பாரதி. ஓகேங்களா? கவிஞர் தாரா பாரதி பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் 7ல் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் கொடுத்துருக்காங்க. வேர் டு ஸ்டடி, அதாவது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கு 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. அண்டு 6th ஓல்டு புக்கு 2nd டேர்மு பேஜ் நம்பர் 33 அண்டு 50ல் இருக்குது. ஓகேங்களா? அதை தாண்டி கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் அவுட் சோர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தாரா பாரதி 6th புக்கில் பார்த்தீங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. நுழையும் முன் அதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, நமது நாடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு. ஓகேங்களா? இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள். இது வந்து ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு பாடல். ஸோ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் பாடலை பார்ப்போம். புதுமைகள் செய்த தேசம் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாரா பாரதி. ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், ஒரு செய்யுள் பகுதியை பார்க்குறீங்க, ஒரு பாடலை பார்க்குறீங்கன்னா எல்லா வரிகளையுமே நீங்கள் வந்து கொஷினாக மாற்றிக்கிங்க. அதுதான் நமக்கு சாலச்சிறந்தது. சரிங்களா? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் வந்து தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெய்க்கண் போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வுன்றதுதான் மேலாடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. அதாவது காளிதாசனோட பாடல், தேனிசை பாடல்கள் வந்து காவிரி கரையில் வந்து எதிரொலிக்குதான். கம்பனின் அமுத கவிதைகளுக்கு வந்து கங்கை அலைகள் வந்து இசையமைக்குதான். அந்த அலைகளோட சவுண்டை வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கன்னிக்குமரி கூந்தலுக்காக காஷ்மீரி தோட்டம் பூத்தொடுக்கும். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். அதாவது கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக வந்து காஷ்மீரி தோட்டம் வந்து பூத்தெடுக்கும். அந்த இதை வந்து ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதே போல் மேற்கு மலைகளில் வந்து நதிகள் வந்து அந்த நதிகள் வந்து எங்கே வருது? கிழக்கு கரையின் நலம் கேட்கும். கிழக்கு கரைக்கு வருது இல்லை? ஸோ அதை தான் நலம் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டு நிறுத்திய கலைக்கூடம். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு தாரா பாரதி இந்த பாடலை முடிக்கிறாரு. ஓகேங்களா? இதுல இருக்க எல்லா வரிகளும் நீங்க கொஸ்டினா மாத்திக்கிங்க, 2 லைனா எழுதி வச்சு படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா மெய், அதாவது பொருள், சொல்லும் பொருள். மெய்னா என்ன? உண்மை. ஓகேங்களா? மெய்னா உடலையும் குறிக்கும், ஞாபகம் வச்சுங்க. இங்க மெயின் சொல்றது உண்மை. அதுக்கடுத்து தேசம்னா நாடு. ஓகே, ஸோ இது வந்து பாடலின் பொருள். நீங்க ஃப்ரீ டைம்ல இதை வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், தாராபாரதி நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் தாராபாரதினா யாரு? தாராபாரதி இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? தாராபாரதி இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாராபாரதி இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்னும் அடமொழி பெற்றவர். ஸோ கவி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு? தாராபாரதி. இல்லைன்னா கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் ராதாகிருஷ்ணன். அவரோட இயற்பெயர் கொடுத்த கூட கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, அதுக்கடுத்து விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் எழுதிய நூல்கள். ஓகேங்களா? இவரோட நூல்கள் என்னென்ன? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் இவரோட நூல்கள். இப்பாடலில் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன.
பாடல் வந்து எங்கே இருக்குன்னா தாராபாரதி அப்படின்ற தொகுப்பில் வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டேட்டா தான் இது. தாராபாரதி ஒவ்வொருத்தவங்க நூல் கொடுத்துருக்காங்க பொறுத்துக்கல்ல. ஔவையார் எழுதினது அப்படின்றத ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முத்துராமலிங்க தேவன் ஔவையார் பார்த்தீங்கன்னா புறநானூறு, அதாவது ஔவையார் வந்து எழுதினது புறநானூறு, இது 1. தாராபாரதி எழுதினது திண்ணை எடுத்து திருவாக்கு, இது 2. முத்துராமலிங்க தேவர் தேசியம் காத்த செம்மல், இது 3. ஓகேங்களா. இதோட ஆன்சர் இதுதான். ஔவையார் புறநானூறு, தாராபாரதி திண்ணை எடுத்து திருவாக்கு, முத்துராமலிங்க தேவர் தேசியம் காத்த செம்மல். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாடம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா திண்ணை எடுத்து திருவாக்கு. நம்ம மேலே பார்த்தோமா திண்ணை எடுத்து திருவாக்கு, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. திண்ணை எடுத்து திருவாக்கை பார்த்து அந்த பாடலை பார்த்துருவோம். உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுண்டு விரல் சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்கு ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தே நான் என்று, ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புல்லாய் பிறந்தே நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புல்லின் இனத்தைச் சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு அப்படின்னு இந்த பாடலோடு இருக்கும். ஸோ இதுவுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கும் நினைவு வரும். இதுவுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து இந்த 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திண்ணைதானா உன் தேசம், உன் தெருவொன்றையே உன்னுலகம், திண்ணை எடுத்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு, எத்தனை உயரம் இமயமலை, இதில் இன்னொரு சிகரம் உனது தலை, இது கேட்டிருக்காங்க. எத்தனை உயரம் இமயமலை, இதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்று பாடியவர் யார்? தாராபாரதி. எத்தனை நாணியர் பிறந்ததரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. ஓகே. நெக்ஸ்ட் பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா, நல்லதை எண்ணி செயல்படுவோம் அப்படின்னு தாராபாரதி இந்த பாடலை முடிக்கிறாங்க. ஓகேங்களா. ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா அதே தான். கவிஞர் தாராபாரதி வந்து எழுச்சி மிக்க கவிதை எழுதுவதில் வல்லவர். ஸோ இவர் எதில் வல்லவர் பார்த்தீங்கன்னா எழுச்சி மிக்க கவிதை எழுதுவதில் வல்லவர் கவிஞர் தாராபாரதி. ஓகே. நெக்ஸ்ட் ஆசிரியராக பணிபுரிந்த இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்காரு. ஸோ இவர் யாருன்னா ஒரு ஆசிரியர், இவர் தமிழக அரசோட நல்லாசிரியர் விருதையும் பெற்றிருக்கிறாரு. ஓகே. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள் முதலியன இவரது நூல்களாகும். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா இவர் வாழ்ந்த காலம் 1947 2000 வரை. ஓகேங்களா. சுதந்திரம் பிறந்த வருடம் 1947 to 2000. தாராபாரதியின் காலம் 1947 to 2000. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதோட ஸ்கூல் புக் முடிஞ்சிருச்சு. அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது பாரதம் அன்றைய நூற்றங்கால், புதுமைகள் செய்த தேசம் இது, அந்த பாடல் வந்து முழுசாக கொடுத்துருக்காங்க. பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான், தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றி இந்த தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. ஸோ இது வந்து நம்ம பார்த்த பாடல் தான், ஆல்ரெடி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து திண்ணை எடுத்து தெருவாக்கு, அந்த பாடலையும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்லதை எண்ணி செயல்படுவோம் அப்படின்னு முடியுது அந்த பாடல். அதுக்கப்புறம் தாராபாரதியோட நூல் குறிப்பு. இவர் பிறந்த காலம் பார்த்தீங்கன்னா 1947 to 2000. தாராபாரதி இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன் நம்ம பார்த்தோம். கவிஞாயிறு என்னும் பட்டம் பெற்றவர் தாராபாரதி, இதையும் நம்ம பார்த்துட்டோம். கவிஞாயிறு. ஓகேங்களா. அதுக்கடுத்து இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது 3ம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால், தாராபாரதியின் கவிதைகள். ஓகேங்களா. பாரதம் அன்றைய நாற்றங்கால், அந்த பாடம் கொடுத்துருந்தாங்கல்ல, பாரதம் அன்றைய நாற்றங்கால் நாற்றங்கால், அதாவது தாராபாரதியின் கவிதைகள்ல இதை சொல்லியிருப்பாங்க அந்த பாடல்ல. அதுக்கடுத்து கவிதை அதாவது கவிஞர் தாராபாரதி வந்து எழுச்சி மிக்க கவிதை எழுதுவது வல்லவர். இவர் எதுல வல்லவர்?
எழுச்சி மிக்க கவிதை எழுதுவதில் வல்லவர். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுலையுமே ஒரு சின்ன ரீட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நல்லாசிரியர் விருது பெற்றவர் தாரா பாரதி. ஓகே, இவர் வந்து ஒரு ஆசிரியர், தமிழக அரசோட நல்லாசிரியர் விருதும் பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட வந்து தாரா பாரதியோட எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சிருச்சு. இதை படித்தாலே மோஸ்ட்லி வந்து கொஸ்டினில் அடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.